ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? நான் சொல்கிற இந்த பொருளை நீங்கள் தினம் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல்னு வரும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு சர்க்கரை பல வருடங்கள் ஆனவங்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த பொருளை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நமக்கு சர்க்கரை அளவு இவ்வளவு குறைஞ்சிருக்கா அப்படின்னு வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கும். என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது 3 கொத்து வேப்பங்கொழுந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல்னு வரும். அது மட்டும் இல்லாத இந்த வேப்பங்கொழுந்து சாப்பிடும் பொழுது ஒரு நாளைக்கு கறிவேப்பிள்ளை, அதுக்கு அடுத்த நாள் நாம் இந்த மாதுளை இலை கொழுந்து இருக்குது இல்லைங்களா, அது இல்லை மாதுளம் பிஞ்சு, இது போல் 3 நாளைக்கு கலந்து ஒரு நாளைக்கு வேப்ப இலை கொழுந்து, 2வது நாளைக்கு கறிவேப்பிலை கொழுந்து, இல்லைன்னா கறிவேப்பிலை இலை இல்லது மாதுளை இலை அந்த கொழுந்து, இல்லைன்னா மாதுளை பிஞ்சு, இது போல் சாப்பிட்டுட்டு பாருங்கள். 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்படி 3 நாளைக்கு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். சர்க்கரையோட அளவும் நார்மல்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.